அனைவருக்கும் வணக்கம். நாம் சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவு 265 நாம் பார்க்கிறோம். இந்த ஆர்டிகிள் 265 அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு ஆர்டிகிள். இதில் என்ன முக்கிய செய்தி அப்படின்னு சொன்னால், சட்டத்தால் அன்றி எந்த ஒரு வரியையும் எந்த அரசாங்கமோ தனிநபரோ யாரிடமும் வசூல் பண்ண முடியாது. இன்றைக்கு நம்ம என்னென்ன மாதிரியான டேக்ஸ் கட்டுறோம்? வீட்டுக்கு ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்துக்கு வரி கட்டுறோம், குடிநீர் வரி கட்டுறோம், மின்கட்டணத்துக்கு செலுத்துகிறோம், இடத்துக்கு தனியாக கட்டுறோம், ரோடு டேக்ஸ் கட்டுறோம், டோல்கேட்டில் பணம் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், சேல் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம். இப்படி பல்வேறு விதமான வரியை டேக்ஸை அரசாங்கத்துக்கு செலுத்துகிறோம். எதன் அடிப்படையில்? அரசியலமைப்புடைய சட்டம் 265 தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் சட்டத்தின்படியாக வரியை ஒரு நபரிடம் வசூல் செய்யலாம். இதை தாண்டி தனிநபர்கள் யாரேனும் வரி என்கின்ற பெயரில், அபராதம் என்கின்ற பெயரில் வசூல் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம கிராமத்தில் என்ன செய்கிறோம்? ஒரு திருவிழா நடத்துகிறோம், ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம், ஒரு சர்ச்சை கட்டுறோம், ஒரு மசூதி கட்டுறோம். இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையால் நம்ம அந்த வரிகளை செலுத்தி பணத்தை பெரட்டி கட்டிடுறோம். இந்த வரவு செலவை நமக்குள்ளே பார்த்துக்கிறோம். ஸோ இது இஷ்யூ இல்லாத வரை இஷ்யூ இல்லை. ஆனால் அந்த குடியிருப்பில் யாரோ ஒருவர் இந்த ஆர்டிகிள் 265க்கு எதிராக இவங்க வசூல் பண்ணுறாங்க, இத்தனை கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வரவு செலவு சரியாக காட்டலை, அரசாங்கத்துக்கு வரவு செலவு சமர்ப்பிக்கப்படலை, இந்த குழு தவறாக நடந்துக்குதுன்னு சொல்லி யாராவது பொதுநல வழக்காவோ வரவு செலவு கேட்டு உரிமை பிரச்சனையாவோ நீதிமன்றத்துக்கு போனால் பெரிய சிக்கலாயிடும். இன்னமும் சில கிராமங்களில் இவ்வளவு பெரிய அறிவியல் உலகத்தில், இவ்வளவு பெரிய நாகரிக உலகத்தில், இவ்வளவு சட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்றைக்கும் பல கிராமங்களில் அபராதம் போடுறாங்க. யாராவது விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள தள்ளி வச்சு ஊரோட சேர்த்துக்கணும்னா 20,000 கொடு, லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு அபராதம் போடக்கூடிய பல்வேறு கிராமங்கள் இருக்குது. இதில் எக்ஸிக்யூஷன் நிர்வாகத்துறை தெளிவாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இதை நம்ம நிறையவே பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இல்லீகலாக புள்ளி வரி இதெல்லாம் வாங்கும்போது யாராவது ஒரு நபர் அதனை இஷ்யூவாக கொண்டு போனார்னா சட்டச்சிக்கல், இஷ்யூவாக கொண்டு போகலைன்னா பிரச்சனை இல்லை. அப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின்படியாக எனாக்ட் பண்ணப்பட்ட சட்டத்தின் மூலமாக மட்டும்தான், ஜிஓ மூலமாக, ரெகுலேஷன் மூலமாக, ஆர்டர்ஸ் மூலமாக, சப்ரூல் மூலமாக, இதன் மூலமாக மட்டும்தான் வரி வசூல் பண்ண முடியும். இதை தாண்டி எந்த ஒரு தனிநபர்த்தையும் யாரும் அரசாங்கமோ சட்டத்தை மீறி வரி வசூல் செய்ய முடியாது. அது முழுக்க இல்லா நிலையது. அது முழுக்க சட்டத்தால் செல்லாதது. இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.